वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं कृष्णं वन्दे जगद्गुरुं श्रीकृष्णं वन्दे जगद्गुरुम् ॐ मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम् अच्युतं केशवं रमनारायणम् अच्युतं केशवं रमनारायणं कृष्ण कृष्ण दामोदरं वासुदेवं हरि श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। हरे कृष्णा हरे कृष्णा हरे राम राम हरे हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे राम राम हरे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिकाराधितं मन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्दधे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे राम राम हरे राम हरे राम हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे कृष्णवे जिष्णवे शङ्खिनी चक्रिणी रुक्मिणी रागिणी जानकी जानये वल्लभी वल्लभायाच्युतायात्मने कंसविध्वंसिनी वंशिने ते नमः। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे राम राम हरे हरे राम राम हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे कृष्ण कृष्ण गोविंद हे राम नारायण श्रीपति वासुदेवाजित श्रीनिधे अच्युतानंत हे माधवाधोक्षज द्वारका नायक द्रौपदी रक्षक हरे राम हरे राम हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे राम हरे कृष्ण राम राम हरे நம்ம நேற்று அனன்யாஸ் சிந்தையந்தோ மாம் திடீர்னு கட் ஆயிடுது. ஸோ அதே ஸ்லோகத்தை எடுத்து அடுத்த 2 ஸ்லோகத்தோட அனன்யாஸ் சிந்தையந்தோ மாம் ये जनाः पर्युपासते अनन्यास् चिन्तयन्तो मां ये जनाः पर्युपासते तेषां नित्याभियुक्तानां योगक्षेमं वहाम्यहम्. சௌமியா நீ சொல்லி யாராரே சொல்லி அது பண்ணிட்டோமே மாமா அன்னைக்கு. பரவாயில்ல, நேற்றோடது கட் ஆயிடுச்சு இன்டர்நெட். நேற்று அது அடுத்தது 3 தபாம்யஹம் தபாம்யஹமஹம் வர்ஷன் அது முடிந்தது. அனன்யாச்சந்தயந்தோமா அடுத்தது ஏ பெண்ண தேவதா 22, 23, 24 3. ஓ சரி 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 22. ஏப்யன்ய தேவதா பக்தா
एप्यन्यदेवता भक्ता यजन्ते श्रद्धयान्विता यजन्ते तेऽपि मामेव कौन्तेय तेऽपि मामेव मामेव कौन्तेय कौन्तेय यजन्त्यविधिपूर्वकम् यजन्त्य यजन्विधिपूर्वकम् विधिपूर्वकम् अहं हि सर्वयज्ञानाम् अहं हि सर्वयज्ञानां सर्वयज्ञानां भोक्ता च प्रभुरेव च भोक्ता भोक्ता च प्रभुरेव प्रभुरेव च च न तु मामपि जानन्ति न न तु तु माम् मामपि जानन्ति अभिजानन्ति तत्त्वे नादश्च वन्दिते तत्त्वेनादश्च नादश्च वन्दिते वन्दिते அடுத்ததுமா அடுத்தது என்ன? யாந்தி தேவவ்ரதா தேவான் யாந்தி யாந்தி தேவவ்ரதா தேவான் यान्ति देवव्रता देवान् देवान् पितॄन्याति पितृव्रताः पितॄन् यान्ति पितृव्रताः भूतानि यान्ति वेतज्या भूतानि यान्ति भूतेज्या यान्ति मद्याजिनोऽपि माम् यान्ति मद्याजिनोऽपि माम् 4 श्लोகம். अनन्याश्चिन्तयन्तो मां ये जनाः पर्युपासते तेषां नित्याभियुक्तानां योगक्षेमं वहाम्यहम्. நேற்று அறகுறையா விட்டு போச்சது. ஸோ யோகம் க்ஷேமம் அதை பற்றி நேற்று நம்ம பார்த்தோம். யோகம்னா நமக்கு கிடைக்க வேண்டியது, நாம் அடைய வேண்டியது. க்ஷேமம்னா நம்மிடம் இருப்பதை பாதுகாப்பது, இருப்பதை ப்ரிசர்வ் பண்ணுவது. யோகமும் க்ஷேமமும் நான் பார்த்து கொள்கிறேன், நிர்வாகம் நான் செய்கிறேன், யோகத்திற்கும் க்ஷேமத்திற்கும். யாருக்கு? அனன்யாச்சிந்தயந்தோமா, எந்த ஜனங்கள் ஏஜனா பரியுபாசத்தே, எந்த ஜனங்கள் அனன்ய சிந்தனையோடு என்னை உபாசனை செய்கிறார்களோ அவர்களுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். நம்ம அவர் சொன்னார் இல்லையா, பாண்டுரங்க இது புரந்தரதாசர் வைர வியாபாரி, கோடீஸ்வரன், எல்லாத்தையும் விட்டுட்டு பாண்டுரங்கன் சார்ந்து வாழ்வோம், இனி பாண்டுரங்கனை மையமாக வச்சு நம்ம வாழ்க்கை அப்படின்னு முடிவு பண்றாரு. அவர் மனைவி பேரு சரஸ்வதி தேவி. பிக்ஷை எடுத்து சாப்பிட்றார். பிக்ஷை எடுத்து கோடீஸ்வரன் வைர வியாபாரி, ஆனா பிக்ஷை எடுத்து சாப்பிட்றார். கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நாள் அரசன் மந்திரிட்ட சொல்றான். மந்திரி சொல்றாரு, இவர் பெரிய தேஜஸ் பாருங்க, பெரிய சாது, கடவுளையே சார்ந்து வாழறாரு அப்படின்னு சொல்ற. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த தேஜஸ் எல்லாம் பணத்தினால மாறும், பணத்தால வர தேஜஸ் தான் எல்லாம் அப்படிங்கிறார் அரசன். இல்லை இல்லை, இவர் உள்ளத்துல ஆழ்ந்த ஸ்ரத்தையினால சமர்ப்பணத்தினால வந்த தேஜஸ் இவருடையது அப்படிங்கிற மந்திரி. அப்போ 2 பேருக்கும் ஒரு போட்டி மாதிரி வருது. அவர் சொல்றாரு, அவரை நம்ம தெரு வழியா, இந்த அரண்மனை இருக்கிற தெரு வழியா இதுக்கு போக சொல்லுங்க, பிக்ஷைக்கு வர சொல்லுங்கன்னு. பிக்ஷைக்கு அவர் சொல்றாரு, அவருக்கு செய்தி போடுது, அந்த தெருவில் பிக்ஷைக்கு போறார். அரண்மனையில அவருக்கு அரிசி பிக்ஷை கிடைக்கிறது தினம். ஆனா அந்த அரிசியில வைரக்கல்லாம் அப்படி ஒரு கொத்தா வைரக்கல் அதுல அரிசியில கலந்துருக்கு. நம்ம கல்லு கலக்கிற மாதிரி வைரக்கல் கலந்துருக்கு. ஒரு வாரம் ஆச்சு. இவருக்கு வைரத்தால ஏற்பட்ட இவருடைய தேஜஸை நம்ம பார்க்கலாம், வா அப்படின்னு மந்திரி அடிச்சுன்னு போறார் மாறுவேஷத்துல. அங்க போனா அந்த அம்மா சரஸ்வதி தேவி வீட்டு வாசல்ல உட்காந்து அரிசியில கல்லு பொறுக்கின்னு இருக்க. என்னம்மா பண்றீங்க அப்படின்னு கேட்கிற ராஜா கேட்கிற. அரிசியில கல்லை எடுத்து பொறுக்கி தனி பண்ணிட்டு இருக்கேன்
அப்படிங்கிற. அது இப்போ யாரோ ஒரு கிரகஸ்தன் அரிசி பிக்ஷை போடுறாரு, நிறைய கல் கலந்த அரிசியை போடுறாரு, அதனால தினம் கல் பொறுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்றார் அந்த அம்மா. அவர்கிட்ட வந்து சொல்றாரு, அம்மாம்மா இது வந்து கல் இல்லைம்மா, இது வைரம், அரிசியில இருக்கு வைரம் அது அப்படிங்கிறார். அந்த அம்மா அப்படியே கொத்தா அந்த பொறுக்கி வெளியில போட்ட கல்லெல்லாம் அப்படி கொத்தா எடுத்து அந்த குப்பை தொட்டி நோக்கி போகும்போது சொல்றேன், ஆமா எங்களுக்கும் இது வைரமாத்தான் இருந்தது, நாங்க எங்களை நம்பி வாழ்ந்த போது, எங்களை சார்ந்து வாழ்ந்த போது, நம்ம வாழ்க்கையை நாமே நடத்துவோம் அப்படிங்கிற சங்கல்பத்தோடு வாழ்ந்தபோது இது எங்களுக்கும் வைரம்தான். ஆனா இப்ப நான் விட்டலனை நம்பி பாண்டுரங்கனை நம்பி அவனை சார்ந்து வாழறோம், அவன் பார்த்துப்பான், அதனால இது வெறும் கல்லு தான் அப்படின்னு சொல்லி அந்த கொத்து கல்லை குப்பை தொட்டியில போடுற. அரசன் ராஜா வந்து எட்டி பார்க்கிறாரு, அங்க விஜயநகர ராஜா எட்டி பார்த்தா போன 6 நாளுடைய கல் வைரக்கல் எல்லாம் அதில் கிடக்கு அப்படின்னு. நாம வந்து நம்முடைய காரியத்தை நாமே பார்த்துப்போம், நான் என்ன பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னா அவனுக்கு நிறைய வேலை இருக்கு, அவன் போயிடுவான், அவன் சரிப்பா நீ பார்த்துக்கோன்னு போயிடுவான். ஆனா அவன்கிட்ட விட்டுட்டா, கையை தூக்கிட்டா, அவன் பார்த்துப்பான். திரௌபதிக்கு இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள், அவன் பார்த்துப்பான், அவன் மேல ஃபுல்லா ஒப்படைச்சாச்சு. திரௌபதி விஷயத்துல சொல்லுவான், அவள் வந்து தன்னை காப்பாத்திக்க முயற்சி, அந்த புடவையை இருக்க பிடிச்சுட்டு இருக்கிற முயற்சி பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் அவளுக்கு ஒன்றும் நடக்க, கிருஷ்ணனுடைய உதவி எதுவும் கிடைக்கல. அவள் 2 கையும் உயர்த்தி தலைக்கு மேலே தூக்கிட்டு அச்சுதா அப்படின்னு சரணடைஞ்சப்பந்தான் அப்போ தொடர்ந்து புடவையுடைய பெரிய ஹோல்சேல் மார்க்கெட்டே அங்கே கிடக்கிறது. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாலே அவன் வரமாட்டான், அவனுக்கு அவசியம் இல்லை, நீ பார்த்துக்கோன்னு சொல்லுவோம். நம்ம கர்ம வினைப்படி நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும், நீதான் எல்லாம் அப்படின்னு அவன் மேல அனன்ய பாவனையோடு, அனன்ய வேற எதுவும் இல்லை நீதான் அப்படின்னு யாரை சிந்தனை செய்கிறானோ, அந்த சிந்தனையோடு உபாசனை செய்கிறானோ அவனுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் கவனித்துக் கொள்கிறேன். நிறைய சம்பவங்கள் நம்ம பார்க்கலாம் சாதுக்களுடைய வாழ்க்கையில. அவங்களுக்கு கிடைத்தது எதிர்பாராத வகையில, எதிர்பாராத இடத்துல அவருக்கு கிடைத்த அந்த விஷயங்கள், அதெல்லாம் இந்த அனன்ய பாவனையோடு உபாசனை செய்ததுடைய விளைவு. அதுதான் அங்க சொல்றார். அனன்யா சிந்தேந்தோமா ஏஜனா பரியுபாசத்தே தேஷான் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாமி அகம். யோகத்தையும் அவனுக்கு என்ன தேவை, நம்முடைய சந்தியாவந்தனத்துல கடைசியில் ஒரு மந்திரம் இருக்கு, இப்ப எனக்கு மறந்து போச்சு, ஸ்ரீராம் சொல்ல முடியுமா? காயேன வாச்சா மனசேந்திரேவா புத்தியாத்மனாவா பிரகிருதி சுபாவாத் பரோமி யத்யத் சகலம் தஸ்மை ஸ்ரீமன் நாராயணாய தே சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பொட்டை எடுத்து மார்பில வச்சுப்போம். அத்தியாசோ தேவசவித பிரசுவக. அதேதான், அத்தியாசோ தேவசவித பிரசுவக. நெக்ஸ்ட் தானே டக்குன்னு வரலையே இது. அத்தியாசோ எனக்கு எது யத்பத்ரம் தன்ம ஆசுவ, தன்மாசுவ, கரெக்ட், தன்மாசுவ, யத்பத்ரம் யத்பத்ரம் தன்மாசுவ, எது எனக்கு நன்மை செய்யுமோ அதை நீ அளித்திடு. அது கூட 2ஆம் பட்சம் தான். நீ எதுக்கு நீ முடிவு படு, அது என்ன கொடுக்குறியோ அது அடுத்த ஸ்டேஜ். எனக்கு எது நன்மை பயக்குமோ அதை எனக்கு கொடுன்னு சொல்லும்போது கூட ஒரு டிமாண்ட் இருக்கு, நம்முடைய டிமாண்ட். வீட்டுல நாய் வளர்த்தா இதுதான் ப்ராப்ளம். என்ன பண்றது? அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு பக்கத்து வீட்டுல நாய் வளர்த்தா கூட ப்ராப்ளம் தான். என் தன்ம ஆசுவ, அதை எனக்கு அளித்திடு, அது என்னிடம் வந்து சேரட்டும். பெரிய சமர்ப்பணம். நான் அவன் மேல எல்லாம் விட்டுட்டா போதும், நம்ம பார்த்துப்பான். இம்பாசிபிள், நடக்காதுன்னு சொல்றது கூட நடக்கும். அந்த நிலையில அவன் செய்வான், அவன் கொடுத்தது. அந்த தவளை கதை நான் சொல்லுவேன் அடிக்கடி. இந்த நீ கொடுத்ததையா
நீ கொடுத்த சாப்பாட்டை நான் சாப்பிட்ருக்கேன், அப்போ நீ கொடுக்குற அம்பு முனை மட்டும் வேண்டான்னு சொல்லலாமா? அதுவும் நீ கொடுப்பது, எதுவாக இருந்தாலும் அது நீ கொடுத்தது. ஸோ இது நம்முடைய இந்த முதல் ஸ்லோகம் ரொம்ப அழகான அற்புதமான ஒரு ஸ்லோகம் இது. இந்த பாவனை நம்முள்ள வளர்த்துக்குள்ள என்ன செய்ய முடியும்? அது கொஞ்சம் சிந்தனைக்கான விஷயம். எப்படி வளர்த்துக்கொள்ள முடியும்? அனன்ய பாவனையோடு அவனுடைய சிந்தனையில், உபாசனையில் எப்படி வளர்த்து கொள்ளலாம்? இந்த பாவனை நமக்குள்ள வரணும்னு சொன்னான். தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனா கொஞ்சம் கான்சியஸா இருந்தால், எப்போவாவது அந்த நான் எட்டி பார்த்தால் நமக்கு இந்த விஷயம் ஞாபகம் வரணும். நான் சில சமயம் அடுத்த நாளுக்கு 10 நாள் கழிச்சு திட்டம் போடுவேன். திட்டம் போட்டா அந்த திட்டம், நான் போட்ட திட்டம் இன்வேரியபிளி பல சமயம் அது ஃபெயில் ஆகும். மோங்கி மண்டையில் அடிக்கிற மாதிரி, நீ எவன்டா திட்டம் போடுறது அப்படின்னு 10 நாள் கழிச்சு 20. ஆமாம், இப்போ ஆனால் ரயில்வே ரிசர்வேஷன் செய்ய வேண்டியிருக்கு. அதெல்லாம் 10 நாள் 30 நாள் முன்னால் தான் கிடைக்கிறது. அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஆனால் மனசில் அந்த வண்டியில் ஏறி உட்கார்ற வரைக்கும் நம்ம போவோங்கிறது நிச்சயம் இல்லை அப்படின்னு ஆழமாக பதிஞ்சிருக்கு. இது கேன்சல் ஆகும், கடைசி நிமிஷம் என்ன வேணா ஆகலாம். அனன்ய பாவனையோடு அப்படின்னு இந்த விஷயம் இந்த ஸ்லோகத்தில் அவர் சொல்றார். அடுத்தது பாருங்க, ஏ பியன்ய தேவதா பக்தா யதே ஸ்ரத்தையான்விதா தேபி மாமேவ கௌந்தேய எழுந்திய விதிபூர்வகம். இதுவும் ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். அந்நிய தெய்வத்தைகளை யார் உபாசிக்கிறார்களோ, உபாசனை செய்கிறார்களோ, அவர்களும் ஸ்ரத்தையோடு உபாசனை செய்தால் அவர்களும் என்னையே உபாசனை செய்கின்றனர். ஆனால் வழிமுறை மாறி விதிகளுக்கு புறம்பாக மாறுபட்டு என்னையே உபாசிக்கிறார்கள். இப்போ இதுல 2-3 கேள்வி வருது. மற்ற தேவதைகளைன்னு சொல்லும்போது கிருஷ்ணன் நீ சிவனை வழிபட்டா நீ என்னதான் உபாசிக்கிற, ஆனா விதிகளுக்கு மாறி அப்படின்னு சொல்றாரா? ஐ எம் எ ஜெலஸ் காட் அப்படின்னு ஜீசஸ் சொல்ற மாதிரி இது ஏதோ மற்ற தேவதை ஸ்வரூபங்கள் மீது பொறாமையோட சொல்றாரா? அது எப்படி நீ வேற உருவத்தை வழிபடலாம், வேற தெய்வத்தை, என்ன மட்டும்தானே அப்படி ஏதாவது சொல்றாரா? இது ஒரு கேள்வி வருது மனசுல. விதிபூர்வகம் அவிதிபூர்வகம், விதிகளுக்கு அப்பால், விதிகளுக்கு எதிர்மாறாக என்னையே வழிபடுகிறார்கள் அப்படின்னு சொல்ற. அப்போ விதிகளுக்கு என்ன விதிகள்? உபாசனையில எந்த விரலால பூவை பிடிக்கணும், அதை எப்படி எந்த திசையில அப்படி அவர் மேல போடணும், இதெல்லாம் விதிகளா? எந்த திசையில தண்ணீரை சுற்றணும், நைவேத்தியம் செய்யும் போது எப்படி மணி அடிக்கணும், எந்த வகையில் அடிக்கணும், எந்த கையில வைத்துக் கொள்ளணும், இதெல்லாம் விதிகளா? நம்ம இஸ்லாம் தர்மத்துல எல்லாம் இதெல்லாம் விதிகள். மேற்க பார்த்து தான் உட்காரணும், மட்டிட்டு தான் உட்காரணும். அந்த காதை அவர் இப்படி காதை பிடிக்கும் போது அந்த மந்திரத்தை தான் சொல்லணும். காதை பிடிக்கும் போது என்ன சொல்லுவான்? யா இலாஹா இல்லல்லா முஹம்மதுர் ரசூலுல்லா, அதை தான் சொல்லணும். எதிராக சந்திக்கும் போது சலாம் வலைக்கும் அப்படின்னு அதை தான் சொல்லணும். எதிராளி எப்படி சொன்னா வாசலைக்கும் வாலிக்கும் சலாம் அப்படின்னு பதில் சொல்லணும். எல்லாம் ஃபிக்ஸடு. வீட்டில் பர்தா எங்க இருக்கணும், பெண்களுக்கு பர்தா எப்படி இருக்கணும், எவ்வளவு தூரம் முகத்தை மூடணும், எல்லாம் ஃபிக்ஸடு. அப்போ அந்த மாதிரி அதை விதிகள்னு சொல்லலாமா? அப்படி விதிகளுக்கு மாறி பூஜை செய்பவன் என்னையே வழிபடுகிறான், ஆனா விதிகளுக்கு மாறி அப்படின்னு சொல்றாரா? இவருடைய விதிகள் என்ன? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வருது. அதுவும் குறிப்பா மற்ற மதங்கள் எல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி நிறைய கேள்விகள் மனசுல வருது. அங்கே
அத்வேஷ்டா சர்வபூதானா மைத்திர கருணையை வச்சுன்னு சொல்லும்போது கோயிலுக்கு வரணும், எத்தனை தடவை வரணும், எப்படி சுத்தணும், எத்தனை தடவை சுத்தணும், என்ன சொல்லணும், சாமியை பார்க்கும்போது என்ன எப்படி கையை வச்சுக்கணும், எதுவுமே சொல்லலையே. அத்வேஷ்டா சர்வபூதானான்னு தான் சொல்றாரு. அப்ப என்ன விதிகள்? இது பெரிய கேள்வி வருது. எனக்கு என்ன தோன்றதுன்னா, நம்ம சிலர் உபாசனை, கடவுளுடைய உபாசனை அனன்ய பாவனையோடு ஸ்ரத்தையோடு அப்படின்னு சொன்னா, அவன் நாடுவது அனன்ய பாவனையோடு ஸ்ரத்தையோடு மிக தீவிரமா மிக உணர்ச்சி வேகத்தோடு நாடுவது. பணம் வேணும், நான் அதுக்கு தனலட்சுமி அப்படின்னு உருவம் கொடுக்குறோம் வச்சுக்கோ. பணம் வேணும், பைத்தியமா இருக்கிறான். நம்ம பக்தன் எப்படி தன்னுடைய பக்தியில பைத்தியமா இருக்கானோ அப்படி பைத்தியமா இருக்கிறான். பணம் வேணும், அதுக்காக தன்னை மறந்து, தூக்கத்தை மறந்து, பணத்தை சாப்பாட்டை மறந்து உழைக்கிறான், கடுமையா உழைக்கிறான். அது ஒன்னேதான் அவன் வாழ்க்கையில, அவன் மனசுக்குள்ள நிறைந்திருக்கிற தெய்வம். அப்போ அதுக்கு பின்னால ஓடுறான், அவனுக்கு கிடைக்கும் பணம். யாரு சிங்கிள் பாயிண்டா ஒரே ஒரு விஷயத்தை நோக்கி தெளிவா அதுக்காக மட்டுமே உழைக்கிறானோ அவனுக்கு அது கிடைக்கும். கிடைக்கும், எவ்வளவு கிடைக்கும், எத்தனை நாள்ல கிடைக்கும், அதெல்லாம் அவரவருடையது. ஆனா கிடைக்கும். பேஷனேட்டா ஒரு விஷயத்துக்கு பின்னால இருந்தா அது கிடைக்கும், நிச்சயம் கிடைக்கும். ஆனா அதுல அவன் எதுக்காக இப்ப பணத்தை நாடுறான், அது கேள்வி. அவன் என்ன நினைக்கிறான், நான் பணத்தை, நிறைய பணம் இருந்தா சுகமாக வாழலாம், ஆனந்தமாக வாழலாம் நினைக்கிறான். சத்து சித்து ஆனந்தம் அது பரமாத்மனுடைய அறிகுறி, லட்சணம். அப்போ அந்த ஆனந்தம் அடைவதற்கு அவன் விதிகளுக்கு மாறி வேற திசையில வேற ஏதோ உருவத்தை நோக்கி, பணத்தை நோக்கி ஓடுறான். அதே உபாசனை தான் அதுவும். நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சர் எந்த லெவல்ல காளி உபாசனை பண்ணாரோ அதே தீவிரமான உபாசனை தான் அவனுக்கும். ஆனா அவனுடைய விக்கிரகம் பணம், அதுக்கு நோக்கம் ஆனந்தம். பணம் நிறைய இருந்தா ஆனந்தம் கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன். அது பொய்யான விஷயம். அதுதான் விதிகளுக்கு மாறி கிடைக்காது அவனுக்கு. ஆனா உபாசனை ஸ்ரத்தையோடு செய்யறான், நம்பிக்கையோடு செய்யறான், கடுமையா உழைக்கிறான், ஒரே நோக்கத்தோட, அப்படியே குவிந்த சிந்தனையோட, இங்கெங்க சிதறாம. நான் பார்த்துருக்கேன் சவுகார்பேட்டில் சனிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் நம்ம மார்வாடி பெரிய வியாபாரிகள் வீட்டில் தங்கினா ஒரு கல்யாண் சிங் இருக்காரு. நூற்றுக்கணக்கான கடைகள், தமிழ்நாடு முழுக்க ஃபேன்சி கடைகள், ஃபேன்சி ஸ்டோர். ஒவ்வொரு 5 டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு ஏஜென்ட்டு. சனிக்கிழமை அன்னைக்கு போய் எல்லா கடையும், தாராபுரத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற ஃபேன்சி ஸ்டோருக்கும் வருவான், கலெக்ஷன் பண்ணிட்டு போவான். அடுத்த வாரத்துக்கான சாமான் சப்ளை பண்ணிட்டு போவான். எல்லாம் பிளாஸ்டிக் ஐட்டம் அதெல்லாம் இருக்கும்ல ஃபேன்சி ஸ்டோரில். அன்னைக்கு ராத்திரி, சனிக்கிழமை ராத்திரி அந்த ஏஜென்ட் எல்லாம் உட்காருவான், இவரும் உட்காருவார். அப்படியே மலை மாதிரி பணம் குவிஞ்சிருக்கும் நடுவில். எல்லாம் அந்த எண்ணுவாங்க. எண்ணும் போது அந்த கண்ணை பார்க்கணும் நீங்க, அந்த அவளுடைய கண்ணை. அப்படி ஒரு மூழ்கி, அப்படி ஒரு இதோட எண்ணுவான். பெரிய மலை போல குவிஞ்சிருக்கும். ஆனந்தம் கிடைக்குமா இந்த உபாசனையில? தெரியாது. சுகம் கிடைக்கலாம், க்ஷண நேர சுகம், கொஞ்சம் அது கூட கிடைக்காது பல சமயம். எனக்கு தெரிந்து ஒரு அசோக் நகர்ல ஒரு பேக்கரி ஆளு, அவர் பேக்கரி வச்சிருந்தார். கீழே பேக்கரி, அதில் பன்னு, பட்டர், கேக்கு, பிஸ்கட்டு அதெல்லாம் அவர் சுடுவார். மேலே கடை, பேக்கரி கடை, ஓவன், அதாவது அதோடைய அடுப்பு கீழே அண்டர் கிரவுண்ட், மேலே அவருடைய கடை, அதுக்கு மேலே முதல் மாடியில் அவருடைய வீடு. 3:30 மணிக்கு காலைல எழுந்திருப்பார், 4 மணிக்கு. வெறும் குண்டா பனியான்தான், கீழே ஒரு லுங்கி இல்லைன்னா அண்டர்வேர், ஹாஃப் பேண்ட்.
வேர்த்து கொட்ட 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 5:30 மணி 6 மணி வரைக்கும் பேக்கரி எல்லாம் ரெடி பண்ணுவார். 6 மணிக்கு கிளம்புவார். ஒரு 22 கடைகளில் கொண்டு போய் சப்ளை பண்ணுவார். இந்த பிஸ்கெட்டு, கேக்கு, அது இது, பன்னு, டோனட்டு, நிறைய டைப் பண்ணுவார். அதை கொண்டு போய் சப்ளை பண்ணுவார். சப்ளை பண்ணிட்டு வந்து கடையை திறப்பார். குளிச்சு அவசரமாக குளிச்சுட்டு வந்து உட்காருவார். கடையை திறந்து உட்கார்ந்துருப்பார். மத்தியானம் போய் அவசரமாக போய் 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் தூங்கிட்டு சாப்பிட்டுட்டு திரும்ப வந்துடுவார் 4:30 மணிக்கு. ராத்திரி 10 மணி வரைக்கும் கடை இருப்பார். நல்ல சட்டை போடுறதுக்கு கூட நேரம் கிடையாது. நல்ல ஏதாவது ருச்சியான சாப்பாடு சாப்பிடணும், அதுக்கு கூட நேரம் கிடையாது. நல்ல ஒரு சினிமா பார்க்கலாம் வாங்கன்னு சொன்னால் அதுக்கும் நேரம் இல்லை. சுகமும் கிடையாது. அடுத்து எதிர்த்தாப்புல கொஞ்சம் ஒரு பேக்கரி வந்தது, இன்னொரு பேக்கரி, சுதாகர்னு பேர் இவருக்கு. எதிர்த்தாப்புல ஒரு பேக்கரி வந்தது. இவர் 10 மணி வரைக்கும் திறக்கிறாருன்னா அவன் 10:30 வரைக்கும் திறந்து வச்சான். உடனே இவருக்கு ப்ராப்ளம் வந்துடுச்சு. 10:30 வரைக்கும் இவரும் திறந்து வைக்க ஆரம்பிச்சார். அவன் 11 மணி வரைக்கும் தன்னுடைய கடையை திறந்து வச்சான். இவரும் 11 மணிக்கு. தூக்கம் குறைஞ்சது. போலீஸ்காரன் வந்து தட்டி அடிச்சு மூடுங்க கடைன்னு சொல்ற வரைக்கும் இந்த போட்டியில இவங்க வளர்ந்துட்டே போறது. 12 மணிக்கு 11:30 மணிக்கு கடையை 2 பேரும் அவன் சாத்திட்டா. நான் கேட்டேன், அவன் திறந்துக்கிட்டோம், நீ வாட்டுக்கு 10 மணிக்கு மூடிட்டு வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றாரு, என்னுடைய மத்தியானம் பகல்ல வர ஒரு கஸ்டமர் ராத்திரி வந்துட்டு என்னுடைய கடை பூட்டிருக்குன்னு அந்த கடைக்கு ஒரு தடவை போயிட்டான்னா ஒரு கஸ்டமரை நான் இழந்துருவேன். அவன் பகல்லையும் அங்கேயே போக ஆரம்பிச்சிடுவான். அவனை இழக்கக்கூடாது. இன்னும் உனக்கு வந்து ஒரு வண்டியில வெளியில போயிட்டு வர்றதுக்கு, மனைவி அழைச்சிட்டீங்க பார்க்கு போகிறதுக்கு, சினிமா பார்க்கறதுக்கு, நல்ல ட்ரெஸ்ஸை வாங்கி இது பண்ணுறதுக்கு எதுக்குமே டைம் இல்லை. எதுக்கு ஏன் பணம் சம்பாதிக்கிற இப்படி பண்ணி அப்படின்னு நான் கேட்டேன். கடைசியில் அவனுக்கு ஒரு பையன் பிறந்து அவன் பணத்தை புல்லட் வாங்கி அப்படி தண்ணீராக பணத்தை செலவழிச்சான். அப்பம் பணத்தை ஆனந்தத்தை விடுங்க, சுகம் கூட கிடைக்கல அவனுக்கு பணம் சம்பாதிக்கிற முயற்சியில். ஆனா பணத்தையே தெய்வமாக வைத்து பணத்தையே உபாசனை செய்தான். கிடைத்தது. ஆனா அது எதுக்காக செய்தானோ அது கிடைக்கல, ஆனந்தம் கிடைக்கல. அதேதான் எல்லா விஷயத்துக்கும். பதவிக்கு வேணும், பதவி வேணும், பைத்தியமா அவனுக்கு. அது எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், மினிஸ்டர் ஆகணும், பிரைம் மினிஸ்டர் ஆகணும். அதே கனவு சந்திரசேகருக்கு 1977 அதே கனவு. கடைசியில் 96லயோ 97லயோ 4 மாசத்துக்கு பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டான். வாழ்க்கை முழுக்க அதுக்காக பிளான் பண்ணியிருக்கிறான். ஆயிட்டான் பிரைம் மினிஸ்டர். 4 மாசம். என்ன கிடைச்சது? ஏன் இப்ப பதவியை விரும்புறான்? நான் நிரந்தரமாகணும், என்னுடைய பேரு நிரந்தரமாக, செத்து போயிடுவான் தெரியும், ஆனா நான் நிரந்தரமாகணுங்கிற ஆசை. சத்து, அதுவும் கடவுள் பரமாத்மனுடைய கருத்து, அவனுடைய லட்சணம் சத். நிலைக்கணும், இருக்கணும். எப்படி இருக்க முடியும்? அழிய போற உடம்பு. மரணம் வந்து தவிர்க்க முடியாதது. ஆனா பதவியில இருந்துட்டு பெரிய ஆளாயிட்டு நம்ம கல்லுலெல்லாம் நம்ம பேரு வச்சு இந்த அணையை திறந்து வச்சான், இந்த பஸ் ஸ்டாண்டை வந்தானா, அது அந்த கல்லுல பேர் இருக்கும். நான் பார்த்தேன் ஒரு தடவை. பவானி சாகர் தான் ஞாபகம் வரும் எனக்கு. பவானி சாகர்ல கவர்மெண்ட் ஹைஸ்கூல்ல நம்ம கேம்ப் ஒன்று நடத்தினோம். பொய் சொல்லி ஆர்எஸ்எஸ்லாம் சொல்லாம நான் விவேகானந்த சேவா கேந்திரம் போய் ஒரு கேம்ப் நடத்தினோம். அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வாசல்ல கருணாநிதியோட ஒரு சிலை. நீங்க நான் அப்பெல்லாம் மொபைல் கிடையாது, போட்டோ எடுத்து வச்சிருப்பேன். நான் உடம்பு முழுக்க காக்கை, குருவி, பறவைகளுடைய எச்சம். அசிங்கமா அந்த மூக்கு உடைஞ்சிருக்கு. பின்னால இது கொத்தி 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 இந்த கல்லெல்லாம் உடைஞ்சிருக்கு, தேஞ்சிருக்கு. கீழே அதுக்கு பீடம் வச்சிருக்கிறது கிராக் விழுந்திருக்கு. ஆனா அவருடைய பேர் இருக்கு. தலைவர், முதல்வர், கலைஞர், அது இதுன்னு சொல்லி கருணாநிதி. 20 வருஷம் கூட ஆகலை எனக்கு. நான் இதை சொல்றது 96 வரைக்கும் இருக்கிற, உயிரோட இருக்கான்னு நினைக்கிறேன் அப்போ. ஆமா, அவன் 67 வந்த உடனே வச்சிருந்தா கூட 30 வருஷம் ஆகுது.
அவ்வளவுதான். இப்ப யாரும் கேட்கிறா? இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அந்த சமாதி கூட இருக்காது. பெரிய பெரிய ஆளுங்களுடைய சமாதி எல்லாம் பாழடைஞ்சு கிடக்கு. இவனுடைய சமாதிக்கு கோடிக்கணக்கான செலவழிச்சு வச்சு எத்தனை நாள் இருக்க போகுது? நிரந்தரமா இருக்க போறாங்களா இவங்க? இவங்களுடைய பேரு நிரந்தரமா இருக்க போகுதா? ஆனா அந்த ஆசை, அதுதான் ஆசை. பதவிக்கு பின்னால ஓடுறான். பதவிங்கிற கடவுளை அவன் வழிபடுறான், ஸ்ரத்தையோடு வழிபடுறான், பைத்தியமா அலையறான். நீங்க கருணாநிதி திமுக ஆளுங்கள்லாம் ஆரம்ப காலத்துல கிராம கிராமமா சுத்தி கூட்டம் போட்டு மக்கள்கிட்ட பேசி கருத்தை பரப்பி தன்னுடைய கட்சியை வளர்த்தாங்க பாருங்க. அந்த காலத்தை படிச்சு பாருங்க. கடுமையா உழைச்சாங்க, திண்ணையில படுத்தான், பட்டாணி சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தான், கடுமையா உழைச்சான். கிடைச்சது, பதவி கிடைச்சது. ஆனா பதவியை எதற்காக நாடினானோ அது கிடைத்ததா? சத்து, நான் இருக்கணும், அமரனாகணும், என்றென்றைக்கும் நினைவில் அமரனாக இருக்கணும், அது கிடைத்ததான்னு பார்த்தா இல்லை. பாருங்க, இப்போ காந்திய ஓப்பனா குறை சொல்லக்கூடிய காலம் வந்திருக்கு. கொஞ்ச நாள் முன்னால அப்படி கிடையாது, காந்தியை தொடவே முடியாது. ஆனா இப்போ ஓப்பனா அவருடைய வாழ்க்கையை சொல்லக்கூடிய ஒரு காலம் வந்திருக்கு. கொஞ்ச நாள் இவங்களுக்கெல்லாம் ஸ்டாலினுடைய சிலையெல்லாம் காலால மிதிச்சு உடைச்சு அதுக்கு மேல சிறுநீர் கழித்து அதெல்லாம் நடந்தது. 60 வருஷம் அவனுடைய வாழ்க்கை, 60-70 வருஷம். கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பிச்சது 1917. 89 ஸ்டாலினுடைய சிலைகள்லாம் உடையிறது. 17லேருந்து 87, 70 வருஷம். அவ்வளவுதான்ப்பா, அவ்வளவுதான். சத்து, நான் நிலைத்திருக்கணுங்கிற ஆசையில இப்படி அந்நிய தேவதைகளை வழிபடுபவன் என்னையே வழிபடுகிறான். ஏன்னா அவன் ஸ்ரத்தையோடு வழிபடுகிறான், நிஷ்டையோடு வழிபடுகிறான், விடாப்பிடியா உறுதியா வழிபடுறான். அதனால என்னத்தான் வழிபடுறான்? என்னுடைய லட்சணமான சத்து கிடைக்கணும், சித்து கிடைக்கணும், ஆனந்தம் கிடைக்கணுங்கிற எண்ணத்துல தான் செய்கிறான். ஆனால் விதிகளுக்கு முரண்பட்டு செய்கிறான், விதிகளுக்கு அப்பாற்பட்டு, விதிகளுக்கு புறம்பாக வழிபடுகிறான். ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம் இது. ஸோ உலக விஷயங்கள் இது நமக்கு எப்படி போனாலும் அது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒன்றும் கிடையாது. ஐஏஎஸ் படிக்கணும் பெரிய வேயோட பரீட்சையெல்லாம் எழுதி ஐஏஎஸ் கலெக்டர் ஆகி கடைசியில் 60க்கு அப்புறம் என்ன? பழைய கலெக்டர் எத்தனை பேரை நமக்கு தெரியும்? மெரிட்ல வந்த கலெக்டர் எத்தனை பேரை தெரியும்? மெரிட்ல ஹையர் செகண்டரியில ஸ்கூல்ல மெரிட்ல வந்த 5 வருஷம் முன்னால மெரிட்ல வந்த பையங்க எத்தனை பேரை நமக்கு தெரியும்? நம்ம ஆனந்தமா படிப்போம், சிறப்பா படிப்போம், முழு திறமையோட படிப்போம். எது கிடைக்கிறதோ அது பிரசாதமாக நம்முடைய வாழ்க்கையை ஏற்போம். இந்த ஸ்லோகம் ஒரு பெரிய ஒரு திசை நமக்கு கொடுக்கிறது. ஏப்யன்ய தேவதா பக்தா யஜந்தே ஸ்ரத்தையான்விதா தேபி மாமேவ கௌந்தே யஜந்திய யஜந்தி அவிதி பூர்வகம் அப்படிங்கிற. அடுத்தது என்ன? தேவவிரதா தேவான் பித்ருஞாந்தி யாந்தி தேவவிரதான் தேவான் பித்ருஞாந்தி பித்ருவிரதாக பூதானி யாந்தி பூதேஜ்யா யாந்தி மத்தியாஜினோபி மாம். யார் யார் எதை எதை நாடுகிறார்களோ, எதை எதை உபாசிக்கிறார்களோ அது அது அவனுக்கு கிடைக்கும். என்னை உபாசிப்பவனுக்கு நான் கிடைப்பேன். 14வது அத்தியாயத்துல கூட இது வருது. பூதகணான் என்ன பித்ருன்வதா பித்ருவிரதா பூதகணங்களை இது பூதத்தை அடைகிறான். பித்ருக்களை உபாசிப்பவன் பித்ருக்களை அடைகிறான். தேவர்களை உபாசிப்பவன் தேவர்களை அடைகிறான். என்னை உபாசிப்பவன் என்னை அடைகிறான் அப்படிங்கிறார். இது கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ நீங்க ஏதாவது பேசுங்க, நீங்க விஷயத்தை நீங்க சொல்லுங்க. நம்ம முதல்ல ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போல ஆரம்பிக்கலாம். பகரு
పరయు చెప్పండి. கஷ்டமா? நாங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு தடவை நீங்க கோயில்ல இருக்கும்போது டிஸ்கஸ் பண்ணோம்னா கணேஷ் விஷாலி எல்லாரும் உட்காந்துருந்தப்ப இந்த 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 9ஆம் அத்தியாயத்துல ஒரு ஸ்லோகத்தை டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். அப்ப ஒரு நல்ல பாயிண்ட் வெளியில வந்துச்சு. இது வந்து இந்த ஸ்ரத்தை சொல்றீங்கல்ல, இது வந்து நம்மளா கஷ்டப்பட்டு டெவலப் பண்ணணுமா? அது வந்து ரொம்ப சிரமம், நம்மளோட லைஃப் டைம்ல அவ்வளவு தூரத்துக்கு வந்துடாது. ஆனா இதை வந்து பார்த்தவங்க இருக்காங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், அந்த மாதிரி யாரோ ஒருத்தரை ரெஃபரன்ஸா எடுத்துக்கிட்டு அவங்க அதை பார்த்திருக்காங்கல்ல, அவங்க அனுபவிச்சிருக்காங்கல்ல. சோ அவங்களுடைய வாழ்க்கையை படிச்சு அவங்களுடைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து நம்ம கண்டினியூ பண்ணலாமே அப்படின்னு நீங்க பேசும்போது சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மைதானே? நீங்க ஏன்னா நம்மளால அந்த அளவுக்கு லைஃப் டைமே கிடையாது நமக்கு. அதெல்லாம் நம்ம முடிவு பண்ண முடியாது யார்கிட்ட என்ன இருக்குன்னு. ஏன்னா மற்ற துறைகள்ல இதே ஸ்ரத்தையோட, ஒரு பக்தனுடைய ஸ்ரத்தையோட இருக்கிறவங்க இருக்காங்களா இல்லையா? ஒரு வியாபாரி வியாபாரம் செய்யும்பொழுது அவனுக்கு பெரிய ஸ்ரத்தை இருக்கு. அவனுக்கும் அம்பானி ஆகணும், அதானி ஆகணும், இன்ஃபோசிஸ் பிரேம்ஜி, அசீம் பிரேம்ஜி ஆகணும் அப்படின்னு தான் அவன் ஆரம்பிக்கிறான். ஸ்ரத்தை குறைவா இருக்கிறவன் அங்கங்க தடுமாறி விழுந்துடுறான். ஸ்ரத்தை தீவிரமா இருக்கிறவன் போய் சேர்றான் அந்த இடத்துக்கு. இட் இஸ் நாட் இம்பாசிபிள். ஸ்ரத்தை அப்படிங்கிறது உபாசனையில மட்டும் இல்லை, நம்ம உலக வாழ்க்கையிலே இருக்கு. நடக்கும், நல்லது நடக்கும், இந்த உழைக்கணும், நான் இதை செய்யணும், செய்தா அதுக்கப்புறம் அவன் ரொம்ப கால்குலேட் பண்றதில்லை எதிர்காலத்தில் என்ன கிடைக்க போகுதுன்னு. வெறும் அந்த ப்ராசஸ்ல இருக்கிறான். ஆனா அவன் தீவிரமா இருக்காங்க. நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம், ரொம்ப சாதாரண நிலையில எத்தனையோ பேர் டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, அதெல்லாம் நடக்காது, நீ பண்ணாத, எல்லாம் உன்னால முடியாதுன்னா. ஆனால் அப்படி முழுவதோடு இறங்குவாங்க. ஸோ அதில் நடக்கிறது அதே மாதிரி ஆன்மீகத்திலையும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் பிளான் பண்ணாரான்னு வாழ்க்கை. அது இயற்கையாக அவர் இவால்வ் ஆச்சு. அவர் பாட்டுக்கு ஏதோ பூஜை பண்ணிட்டு இருந்தார், அவ்வளவுதான். நம்ம விவேகானந்தர் சின்ன பையனா இருக்கும்போது தேவேந்திரநாத் தாகூர் யமுனையில, கங்கையில வந்து கப்பல் படகுல வந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு தன்னுடைய கிராமத்துலன்னு. ராத்திரி 1:30 மணிக்கு ஃப்ரெண்டு சொல்றான். உடனே வா நம்ம அவரை பார்க்க போகலாம், ரொம்ப பெரிய ஆளு அப்படின்னு 2 பேரும் கங்கையில நீச்சல் அடிச்சு ராத்திரி 1:30 மணிக்கு அவன் அந்த கப்பல்ல ஏணி வழியா மேலே ஏறி அவருடைய கதவை தடார்னு திறந்துன்னு உள்ள போய் நேராக போயிட்டான். சின்ன பையன். அவன் இப்படியே அது ஆச்சரியமா பார்க்குறாரு இவங்களை. உடம்பு முழுக்க தெப்பமா நனைஞ்சிருக்கு. நீங்க வந்து கடவுளை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான். அப்பா இவர் வந்து, என்னப்பா அது பைத்தியம் மாதிரி பண்றீங்க, ராத்திரி 1:30 மணி ஆறுதியா, இப்படி கங்கையில மூழ்கி இந்த உடம்பெல்லாம் நினைச்சுன்னு வந்து ராத்திரி வந்து இந்த மாதிரி கேட்குறீங்க அப்படின்னா, விவேகானந்தர் சொன்னா வாடா நம்ம திரும்பி போகலாம். சரி சரி எனக்கு புரிஞ்சு போச்சு, நீங்க உங்க தியானத்தை தொடருங்க. உங்களுக்கு இது ராத்திரி 1:30 மணிங்கிறது தெரிகிறது, உங்களுக்கு என்னுடைய உடைகள் எல்லாம் ஈரமா இருக்கு, இந்த தெப்பமா நனைஞ்சிருக்குங்கிறது தெரியுது. அப்போ சரி புரிஞ்சு போச்சு, எனக்கு விடை கிடைச்சிடுதுன்னு சொல்லி திரும்பி போற இந்த நரேந்திரன். எங்களுக்கு தெரியலையே இது ராத்திரி 1:30 மணி, இது ராத்திரி 1:30 மணி அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியலையே. நான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஃபோன் பண்றேன் உனக்கு, கிளாஸ்ல எனக்கு இது ராத்திரி 1:30 மணிங்கிறது தெரியல, இது கங்கை தண்ணி ஆழமான தண்ணிங்கிறது தெரியல, நான் வந்து கடவுளை நீங்க பார்த்துருக்கீங்களான்னு வந்து கேட்குறேன், எனக்கு மற்ற எதுவுமே தெரியல. இது ஸ்ரத்தை. அந்த ஸ்ரத்தை அவர்கிட்ட இல்லைங்கிறது இவருக்கு புரிஞ்சு போச்சு. நீ வெறும் கையை எப்படி விரல வச்சுக்கணும், எப்படி விரல ஜபமாலையை உருட்டணும், இதெல்லாம் வரும் மட்டும்தான் நீ பண்ணி வச்சிருக்கிற, புரிஞ்சு போச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அவர் ஒவ்வொருத்தர்கிட்டையா கேட்பார், நீ கடவுளை பார்த்துருக்கியா, கடவுளை பற்றி யாராவது பேசுனா அவர்கிட்ட கேட்பார், நீ பார்த்துருக்கியா. கடைசியில் ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட போய் சேரு. ஸோ இது உபாசனையில் இந்த மாதிரி ஸ்ரத்தை. அதே உலக வாழ்க்கையில் இப்படி ஸ்ரத்தை இருக்கிறவங்க இருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்க. தீவிரமா
தன்னுடைய துறையில. ஆனா அது பல சமயம் அவருக்கு வாழ்க்கையோட கடைசியில ஏமாற்றம் கொடுக்கிறது. நமக்கு வந்து நம்ம என்ன இதுல போய் ஒரு நேரம் வாழ்க்கை முழுக்க வீணடிச்சிட்டோமே அப்படிங்கிற எண்ணம் வர வாய்ப்பு இருக்கு அதிகமா. பட் அதே ஸ்ரத்தை, அதே டிவோஷனோட, அதே சிங்கிள் பர்பஸ் இது பார்வையோட இருக்காங்க தன்னுடைய வாழ்க்கையில, உலக வாழ்க்கையில். பட் சாதுக்குள்ள வாழ்க்கை நமக்கு நிச்சயம் உதவி செய்யுங்கிறது ஒரு சந்தேகமே கிடையாது. சாதுக்குள்ள வாழ்க்கையை படிக்கணும், தெரிந்துக்கணும். நமக்கு குழப்பம் வரும்போது நமக்கு ரெஃபரன்ஸ் வந்து இந்த நேரத்தில் நாமதேவர் என்ன பண்ணியிருந்தாரு, துக்காராம் என்ன பண்ணியிருப்பாரு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அப்படின்னு நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கிடைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில். நீங்க இந்த இவர் புரந்தரதாசர் ஒய்ஃப் பண்ணதை சொன்ன அரிசியில இது கலந்தது, அதே நம்ம ராமகிருஷ்ணா இதுலயும் அந்த வெரி சேம் கான்செப்ட். அவர் என்ன பண்றாரா, அந்த ஒரு தட்டுல அந்த ரத்னங்கள், அந்த ஜுவல்ஸா இருக்கு, ஆகாரம், இது ஆர்னமெண்ட்ஸ், காஞ்சனம், பொற்காசுகள் மாதிரி ஒன்னொன்னுத்துல நதிக்கரை ஓரத்துல இருக்கக்கூடிய மண்ணு. ஸோ இது மண் அவர் வந்து ரெண்டுத்தோட பாவம் ரெண்டுத்தையும் எடுத்திருக்கிறார். ஆனா ரெண்டுத்தையும் தண்ணீர்ல அர்ப்பணம் பண்றார். தொப்பு தொப்புன்னு போடுறாராம். இதுல இருந்து இது காஞ்சனம், இது மண்ணு, இது காஞ்சனம் மாதிரி. இஸ் ஃபுல்லி அவேர் ஆஃப் இட்ஸ் இந்த டிஃப்ரெண்ட் இது. பட் ஃபார் ஹிம் இட் மீன்ஸ் த சேம் டு பி கிவன் அவே அப்படின்னு சொல்லுவா ஒண்ணு. ரெண்டாவது, இது ஒரு இந்த அனன்யா சிந்தோமம் அந்த அந்த ஸ்லோகத்துக்கு ரொம்ப பரவலா எனக்கு ரொம்ப பிடிச்ச இது என்னன்னா, ஒரு பண்டிட் ஒரு ராஜா கிட்டயோ ஒரு பணக்காரங்கிட்ட டெய்லி போய் அவர் தர்பார்ல போய் கீதா ஸ்லோகம் சொல்லிட்டு இருக்க போது இந்த ஸ்லோகம் வருமா. அந்த ராஜா எல்லாம் உட்காந்து கேட்டுன்னு பாரு ஸ்ரத்தையோட. அது இந்த ஸ்லோகம் வந்த உடனே அவர் வந்து, எனக்கு ஒன்றும் அது ரொம்ப நீங்க உணர்ந்து சொன்ன மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி அவரை மறுதளிச்சு, நீங்க வேணா நீங்க இன்னும் பெட்டர் எக்ஸ்பிளனேஷன் நாளைக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அது மாதிரி கப்புள் ஆஃப் டேஸ் அவரை திருப்பி அனுப்பிச்சுட்டு இருப்பாரா. இவர் வந்து பண்டிட் இஸ் புட் ஆஃப், என்னடா இது இந்த மாதிரி சொல்றான், இவனும் படிச்சவனோ என்னவோ இல்லை, இருந்தாலும் இப்படி சொல்றானே அப்படின்னு அவர் ஃப்ளஸ்டர்ட் ஆயிடுறாரு. அப்படி ஆனும்போது அப்புறம் அவர் ஒய்ஃபு கேட்பேன், ஏன் இப்படி இருக்குன்னு கையில், நாளைக்கு போய் என்னத்தை சொல்றது இவர்கிட்ட, இதையே கேட்டுட்டு இருக்காரு, இந்த ஸ்லோகத்திலேயே வி ஆர் ஸ்டக் அப்படின்னு சொல்லுவாராம். அப்போ ஒய்ஃப் அப்போ ஒரு தடவை அவள் கேட்டுட்டு அப்புறம் சொல்லுவா, இந்த ஸ்லோகத்தை கேட்டுட்டு அப்புறம் சொல்லுவாள், கரெக்ட் தானே ராஜா சொல்றது, ஏன் அப்படின்னு கேட்பான். நான் நீங்க ராஜா கிட்ட ஏன் போறல் இந்த இதுக்கெல்லாம், நீங்க யாச்சிக்கிற மாதிரியான ஒரு இது, நான் உங்க குழந்தைகளை ஒன்னெல்லாம் பராமரிக்க வேண்டாமா, வீட்டுக்கு செலவு இல்லையா, அது இல்லையா, நான் எட்டதை போய் கேட்கணும் அப்படி. அதான் சொல்றேன், இந்த கிருஷ்ணர் ஸ்லோகத்தை நீங்க உணர்ந்து பண்ணியிருந்தாலக்க இந்த ராஜாட்ட நீங்க போயிருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதான் ஒரு ஸ்டோரி வருது அதுல. அதே மாதிரி அவர் அதை எப்ப அதை உணர்ந்துட்டாரோ அவர் அன்னைக்கு போக மாட்டார். அப்புறம் ராஜா 2 நாள் அவர் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் ஏன் கீதை நின்று போயிட்டே வாங்கோ அப்படின்னு கூப்பிடுறதுக்கு அவரே வருவாராம். வந்தபோது அவர் சொல்லுவார், இந்த மாதிரி நான் என்னோட ரியலைஸ் ராஜாக்கு உனக்கு தேங்க்ஸ் நான் இந்த மாதிரி அப்படின்னு சொன்னபோது அவர் சொல்லுவாரா, நீங்க வந்திருக்கலாமே, வந்து சொல்லியிருக்கலாமேன்னா. நான் வந்து சொல்லாட்டா, நான் உணர்ந்த நாளைக்கும் பாரு ராஜாவை நான் உடனே நீ என்ன வீட்டுக்கு வர வச்சு கொடுத்து பாரு அந்த நாலெட்ஜ் அந்த அந்த ஸோ அதுதான் பகவானோட மகிமை அப்படின்னாரு அப்படின்னு சொன்னது அவரோட கதை. ரெண்டாவது இன்னொரு ஒரு பாயிண்ட் வந்து, இது இன்னும் இந்த ஃபார்ம் நம்ம கிருஷ்ணரோட அசோசியேட் பண்றதை விட இந்த பரமாத்மான்ற அந்த வாட்டிகால் அந்த நிர்குண பாவத்தோட அட்டாச் பண்ணலாமோன்றது பெட்டரா இருக்குன்ற மாதிரி எனக்கு படுறது. ஸோ தட் இட் டிரான்சென்ட்ஸ் ஃபார்ம் அண்ட் நேம். அந்த மாதிரி பண்ணிட்டானாக்க நான் இந்த பிரின்சிபல், ஐ மீன் வி கேன் ஆல்சோ ரிலேட் டு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் aspirations and அவளோட வே ஆஃப் ப்ரேயர்ஸ் will also it's meaningful இருக்குன்ற மாதிரி பாடுறது. நான் ஒரு கதை சொல்லுவேன், ஜெயின் இதில் இருக்கு. ராஜா கிட்ட ஒரு பையன் வரான், காட்டுல இருந்து பிரம்மச்சரிய வாழ்க்கையெல்லாம் கற்றுண்டு ராஜா கிட்ட வரான், எனக்கு வந்து வேலை கொடுங்கன்னு. நீ இதை என்ன படிச்சிருக்கேன்னா கேட்டுட்டு, சரி எனக்கு டெய்லி கன்சல்டண்ட்டாக இரு, நல்ல விஷயங்களை எனக்கு சொல்லி கொடுங்கிறான். நான் அவருக்கு 200 தங்க காசு மாதம் சம்பளம் கொடுக்குறேன், வீடு குவார்ட்டர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா அவர் சொல்லி கொடுத்துட்டே இருக்கான்.
ஒரு நாள் வந்து ராஜா சொல்றான், ராணி இளவரசி உன்னை பார்க்கணும்னு சொல்றான்னு. நான் வந்து கூப்பிட்டு அனுப்புறேன், இப்போ நான் ஒரு வேலையா இருக்கேன், இதை முடிச்சுட்டு நான் கூப்பிட்டு அனுப்பும்போது வர சொல்லுங்கன்னு சொல்லிடுறேன். இவர் கொஞ்ச நேரம் அந்த புஸ்தகம் என்னமோ பண்ணிட்டு இருந்தாரு, எழுதிட்டு இருந்தாரு, படிச்சுட்டு இருந்தாரு. முடிச்ச அப்புறம் செய்தி அனுப்புறார் இளவரசிக்கு, வான்னு. அந்த இளவரசி அப்பதான் குளிச்சுட்டு வந்திருக்கா, ஒரு மேல ஒரு போர்வையை மட்டும் போத்தி இருக்கிறார், இன்னும் ட்ரெஸ்ஸு ஃபார்மல் ட்ரெஸ்ஸுக்கு வரல. அப்போ இவன் கூப்பிட்டு அனுப்பியதை கேட்டு வேகமா அவ ஓடி வரா, ராஜமந்திரி கூப்பிடுறாருன்னு, ராஜகுரு ஓடி வர. வந்துட்டு அவ கேட்க வேண்டியதை கேட்குறா, இவர் சொல்ல வேண்டியதை சொல்றாரு, பதில் சொல்றாரு, எல்லாம் முடிஞ்சுது. அவ திரும்பி போகும்போது இவ கேட்குறாரு, இவர் கிராமத்துலேருந்து, இது காட்டுலேருந்து வந்திருக்கா, குருகுலத்துலேருந்து. ஸோ அங்கே இருந்துட்டு நகரத்தில் வந்து குவார்ட்டர்ஸில் இருக்காரு, ராஜாவோட மட்டும் சம்பந்தம், பர்சனல் கான்டாக்ட். அப்போ இவர் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாரு, உனக்குடைய மார்பில் இந்த மாதிரி புண்ணு இருக்கே, பெரிய கட்டியாக இருக்குது, என்னது அதுன்னு கேட்குறாரு. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறது, எனக்கு பிறக்க போகிற குழந்தைக்கான சாப்பாடு இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற. இந்த ஆளுக்கு ஒரு எண்ணம் வருது, ஓ பிறக்க போகிற குழந்தைக்கே சாப்பாடு அவன் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறான் அப்படின்னா, நான் தான் பிறந்தாச்சு, என்னுடைய சாப்பாட்டை அவனுடைய ஏற்பாடு இருக்குமே. அடுத்த நாள் வேலையை விட்டுட்டு உடனே வேலையை ரிசைன் பண்ணிட்டு அவன் காட்டுக்கு போயிடுறான். இன்றைக்கி நான் பரீட்சை பார்க்கணும், இந்த ஆளை கிடைக்கிறான். நான் காட்டுக்கு போகிறான், போயிட்டு உட்காந்துக்கிறான். இருட்டுற வரைக்கும் மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிறான். அங்கே ஏறி உட்காந்த அப்புறம் இருட்டியாச்சு, ராத்திரி 10:11 ஆச்சு. அப்போ 4 கொள்ளைக்காரங்க வராங்க. கொள்ளைக்காரங்க அன்றைய கொள்ளையை பிரிச்சுக்கணும். பிரிக்கிறதுக்கு 4 பிரிக்கிறது எல்லாம் படிச்சு தலைவன் என்ன சொல்றான், ரொம்ப பசிக்கிறதுடா, ஏதாவது கிடைக்குமா பாருன்னு. இப்போ எந்த கடை திறந்திருக்கும், ஹோட்டல் திறந்திருக்கும், ஒன்றும் கிடையாதுன்னு. அப்போ இல்லையே, காட்டில் ஏதாவது பழம் கிடைக்கிறதா பாருன்னா இவன் போகிறான். இவங்க 2 பேர் போகிறாங்க. 2 பேர் அங்கே சொத்தை பாதுகாக்கிறதுக்கு அங்கே இருக்கிறான். மீதி 2 பேர் போயிட்டு ஒரு இடத்துல ஆட்டுக்காரனுடைய சாப்பாடு மூட்டை மரத்தில் தொங்கிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு எடுத்துன்னு வரான். அது ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு இருக்கு. ஆடுக்காரன் மேய்ச்சிட்டு புலி வந்திருக்கும், ஓடி போயிருப்பான், சாப்பாடு அங்கே இருக்கு. எல்லாம் பிரித்து சாப்பிட போகிறாங்க. அப்போது இவங்க கோண புத்தி தானே, இப்போ இதில் யாரோ விஷம் கலந்துருக்கான்ப்பா, நம்மெல்லாம் இங்கே உட்காந்துட்டு நம்முடைய கொள்ளையை வந்து பிரிச்சுக்கிறோம் தெரிஞ்சுட்டு விஷம் கலந்து சாப்பாடு வச்சுருக்கிறான், நம்மளை இந்த கொள்ளையெல்லாம் எடுத்துன்னு போகிறதுக்கு அவன் இங்கே தான் எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு இருப்பான், போய் தேடுங்கிறான். தேட எடுத்து போனால் அந்த மரத்தில் மாடியில் மேலே இவன் உட்காந்துருக்கிறான், ஒரு நிழல் தெரிகிறது. கீழே வாடாங்கிறான். ஒன்றுமே பேசலை, பேசாமல் இருக்கிறான். அந்த அந்த மாதிரி இருக்கும்போது இவங்களே மேலே போய் அவனை பிடிச்சி இழுத்துன்னு வராங்க, கட்டி இழுத்துன்னு போயிட்டு இவர் தலைவன் முன்னால், கொள்ளைக்கார தலைவன் முன்னால் கொண்டு வந்து போடுறான். அவன் என்ன சொல்கிறான், இதை சாப்பாடு சாப்பிடு அப்படிங்கிறான். சாப்பாடு சாப்பிடணுன்னு இவன் இறுக்கமாக வாய முடிக்கிறான். அவன் நம்மளை படைச்சிருக்கிறான், அவன் கொடுப்பான்னு சொல்லியிருக்கான்ல, அதை பரீட்சை பார்க்கணும்ல. ஸோ சாப்பிட மறுக்கிறான். இவன் சாப்பிட மறுக்கிறதுல அவங்களுக்கு இன்னும் சந்தேகமாக இருக்குது. இவனுடைய காலை 2 பேர் மேலே உட்காந்துக்கிறான், காலை டைட் பண்ணுறான், கையை 2 பேர் ஒருத்தன் பிடிச்சிக்கிறான், இன்னொருத்தன் அவனுடைய வாயை குழந்து இந்த சாப்பாட்டை அவனுடைய வாய்க்குள்ளே திணிக்கிறான். இவன் கண்ணீர் வருது. ஸ்ரத்தை அவன் மனசுல இந்த சம்பவத்தினால ஸ்ரத்தை ஏற்படுறது. அவன் கொடுப்பான், அவன் மேல விட்டுருவான், அவன் செய்துப்பான், பார்த்து கொள்வான் அப்படின்னு. அப்படி ஒரு கதை ஜெயின இலக்கியத்துல இருக்கு. चलो सरी ओम योगेशं सच्चिदानंदं वासुदेवं रजप्रियं धर्म संस्थापकं वीरं कृष्णं वंदे जगद्गुरुं श्री कृष्णं वंदे जगद्गुरुं ओम நாளை சந்திப்போம். ஜெயஸ்ரீ. நாளைக்கு நான் ட்ரெயினில் இருப்பேன்னு நினைக்கிறேன், சாயங்கால நேரம். வாய்ப்பில்லை, தெரியும், பார்ப்போம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன்.